வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். புதியதாக ஒரு கேள்வி வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த 11 அப்படிங்கிற டைம் எடுத்துக்கிறாங்க. அது யூனிவர்சல் கோட் நம்பர் அப்படிங்கிற மாதிரியே மாறிடுது. இந்த நம்பர்ல ஒரு செயல் செஞ்சோன்னா அது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. நான் கேட்குறேன், எல்லாருக்குமே அந்த டைமிங் அப்படிங்கிறது ஒத்து வருதா அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ 11 ஒரு ஆக்சிடென்ட் நடக்காம இருக்குதா, 11 ஒரு சர்ஜரி பண்ணாம இருக்கிறாங்களா? குழந்தை பிறக்கிறதுங்கிறது வேற, நார்மல் டெலிவரின்னு சொல்லிட்டு அதே நேரத்துல ஒரு சிசேரியன் அப்படிங்கிறது நடக்கிறது. அப்ப யாருக்கு பிளஸ், யாருக்கு மைனஸ்? இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது யாருக்கு நன்மை கொடுக்குது, யாருக்கு நன்மை கொடுக்கல? என்னுடைய ஜாதகத்துல இந்த 11 எந்த விதத்துல பயன்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு குருட்டு நம்பிக்கையா அப்படின்னா, மரம் ஃபுல்லா மாங்காவா இருக்குது, நான் அதை எடுக்கணும்னு நினைக்கிறேன், அப்ப நான் ஒரு கல் எடுத்து போடுறேன், நான் போட்ட கல்லை விட எனக்கு ஏதோ ஒரு மாங்கால பட்டு மாங்காய் விடுது. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய பேரை நான் நோட் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்துல அனுப்புற ஒரு தகவல் அனுப்புறது, ரெசியூம்ஸ் கூட அதை சென்ட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு காதலை சொல்றது, அவங்கள்ட்ட கேட்டதுக்கு ஆண்டி இதுல பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, பண்ண எனக்கு எந்த ரிப்ளையும் இல்லை அப்படின்ட்டு. என்னுடைய மகனுடைய நண்பர், அவனால ரொம்ப ஒரு பாசம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னப்பா எல்லாருக்குமே அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா அப்படின்னு. இல்ல ஆண்டி எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த பிரபஞ்சத்தை, அந்த ஈர்ப்பு சக்தியை நல்ல விதமாக பயன்படுத்துறவங்களுக்கு அது கை கொடுக்குமானா கை கொடுக்கும். இப்ப நம்ம முன்னோர்கள் ஒரு அபசகுனமான வார்த்தை பேசாதன்னு சொல்லுவாங்க. வீட்டுல பேசும்போது, ஆத்துல பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, தீந்து போச்சுன்னு சொல்லாத, காலியா போச்சுன்னு சொல்லாத, வாங்கணும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் எப்போ நம்ம ஒரு நிறைவாக ஒரு வார்த்தை, ஒரு நிறைவுக்காக இல்லைன்னா ஒரு தருணம்ங்கிறதுக்காக அந்த செயலை பயன்படுத்துறோமோ அந்த நம்பரை, அது கை கொடுக்கும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க சித்திர மாசத்துல பிறந்திருக்கிறாங்க, அவங்க பிறந்த நட்சத்திரம்ங்கிறது அனுஷ நட்சத்திரம். இவங்களுக்கு இது பயன் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. இந்த 11 நம்பர் அப்படிங்கிறது கை கொடுக்காது. இது நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. நான் பிறந்த மாசமும் நான் பிறந்த நட்சத்திரமும் 6-8 இருக்கும்போது இது எனக்கு கை கொடுக்குமானா கண்டிப்பாக கை கொடுக்காது அப்படிங்கறத இங்க சொல்ல முடியும். இதை நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னா, நிறைய பேர்ட்ட இது ஆராய்ச்சி அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். அதனால தான் சொல்றது, செக் பண்ணி பாருங்களேன். இயற்கையாகவே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இந்த 2 கிரகங்களும் நல்லா இல்லாத பட்சத்துல அது ஒத்துழைக்குமா அப்படின்னா அது ஒத்துழைக்காது. சிலர் 11 மணிக்கு ராத்திரி மெசேஜ் பண்ணுவாங்க, பகல் மெசேஜ் பண்ணுவாங்க, மத்தியானம் அந்த டைமிங் பார்த்து மெசேஜ் பண்றவங்க அப்படிங்கிறது இருப்பாங்க. மேடம் கரெக்டா இதுல நீங்க எனக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். ஏன் 11 மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்பேன் நான். இல்லை மேடம், அதை நீங்க பார்த்துட்டு எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு அது ஒரு ப்ளஸ்ஸா இருக்கும்ல, அதனால அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரத்தில் கேட்டாலும் சொல்லுவோம். இந்த 11 கேட்டா சொல்லுவோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படிங்கிறது அவங்க கொடுக்கக்கூடியது. இதை ஏன்னா நிறைய பேர் இதுக்கு அடிக்ட் அப்படிங்கிறது ஆகுறாங்க. தேவை அந்த நம்பிக்கையின் மேலதான் ஒரு செயல் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதுக்கு இயற்கையிலே இதெல்லாம் ஏஞ்சல்ஸ் நம்பர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பக்குவம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 4 நம்பரையும் கூட்டினீங்கன்னா 4 அப்படிங்கிற ஒரு இது வரும். இந்த 4க்கு காரகம் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த கிரகம் பலமாக இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த நம்பர் யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது. யூஸ் பண்றவங்கள நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் எதற்காக அதை பயன்படுத்துறீங்க, எந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு பயன்படும், நான் பயன்படுத்துவது அது சரியா, எனக்கு ஒன்று தானாகவே கிடைக்குது, நான் ஏதாட்டி ஒரு மெசேஜை பண்ணி அதை நான் கெடுத்துக்கிட்டேன்னு சொன்னவங்க தான் அதிகம். ஸோ காலம் கனியும் வரை காத்திருப்பது சிறப்பு. இந்த 11 அப்படிங்கிற நம்பர் மாத்திரம் நம்மளை செயல்படுத்துமா அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டுமே அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.